இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்சி மிஷினில் இருக்கிற எம் கோடு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான ஒரு எம் கோட்ஸ் பற்றி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம் கோடை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். மிஷினுக்கு போகலாம். இப்போது M00 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எம் கோடில் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ MDI மோடில் செட் பண்ணிக்கிறோம். MDI மோடில் வச்சுட்டு இப்போ M00 அப்படின்னு நம்ம இப்போ கொடுக்குறோம். இப்போ M00 அப்படிங்கிறது என்னென்னா ப்ரோக்ராம் ஸ்டாப்பு வந்து இப்போது ஒரு இடத்துல நம்ம ப்ரோக்ராம் நம்ம இடையில கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ சப்போஸ் ரீமர் ஏதாவது நம்ம போட்டிருக்கோம் இல்லை ட்ரில்லு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து M0 கொடுத்துருந்தோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரில்லையோ ரீமரையோ செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறதுக்காக M0 கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாங்க. இது வந்து மிஷினை வந்து தற்காலிகமாக அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா M01. இது வந்து ஆப்ஷனல் ஸ்டாப் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிளாக்காக நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரில்லிங்கு, அப்புறம் ஃபேஸிங்கு, அப்புறம் ஃபேஸ் ரஃபிங், ஃபேஸ் ஃபினிஷிங், இந்த மாதிரி சம்திங் நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருப்போம். இப்போ அந்த ஒரு பிளாக் முடியும் போது பார்த்திங்கன்னா M01 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிளாக்கையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்டாப் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் தனியாகவே இருக்கும், சுவிட்சஸும் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஸ்டாப் சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த M1 நம்ம கொடுத்துருக்க இடத்துக்கிட்ட வந்து நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல M1 நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பிளாக் ஓடினதுக்கப்புறம் நம்ம இப்போ OPTன்ற அந்த பட்டனை நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஆப்ஷன் ஸ்டாப் பட்டன்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த பட்டனை நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து மிஷின் நிற்கும். சப்போஸ் நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணல அப்படின்னா இது வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்த லெவலில் போயிடும். அடுத்த எம் கோடு பார்த்திங்கன்னா M02. இது வந்து ப்ரோக்ராம் எண்டுன்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் எண்டு M02 வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ப்ரோக்ராம் எண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா M30 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. M02 வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா M03, அதாவது M3 மூணாவது கமெண்ட்டு M03. M3 பார்க்க போகிறோம். M3யில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு RPM எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கு வந்து S100 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஸ்பிண்டில் ரொட்டேஷன் clockwise. M3ங்கிறது வந்து ரொட்டேஷன், அந்த ஸ்பிண்டில் வந்து சக்கு சுற்றுறதோட இது வந்து பார்த்திங்கன்னா clockwise சுற்றுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. M3 வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா clockwise சுற்றுது. இப்போ அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா M4ன்னு நம்ம கொடுத்தோன்னா அப்படியே அதோட டேரெக்ஷன் வந்து மாறும் பாருங்கள். M3ன்னா இப்போ நம்ம ஒரு டேரெக்ஷனில் சுற்றுறத வந்து நம்ம அடுத்த மாற்றி ஆப்போசிட் டேரெக்ஷனில் clockwise கவுண்டர் clockwise சுற்ற வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி M3 M4 வந்து clockwise ரொட்டேஷன், கவுண்டர் clockwise ரொட்டேஷன் அதை வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் M3 M4 பார்த்துட்டோமா. இப்போ M5 கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பிண்டில் ஸ்டாப்பு. M5 கொடுத்து இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம MDI மோடில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தோன்னா அப்படியே மிஷின் வந்து எந்த இடத்துல இருக்கோ அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். M5 கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்பிண்டில் வந்து ஒரு கண்டிஷன் இல்லாமல் இடத்துல நிற்கிது அப்படின்னா இப்போ M19 கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாருங்கள் இப்போ ஓரியன்டேஷன் ஆகி அதோட ஒரு நிலையான பொசிஷனில் வந்து நின்றும். அதுக்கப்புறம் நம்மளால் சக்கை அசைக்கக்கூட முடியாது, ஃபுல்லாக லாக் ஆகி நின்றும். இது வந்து ஓரியன்டேஷன் பொசிஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா M19 வரைக்கும் பார்த்துட்டோமா. இப்போது அதுக்கடுத்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா M06 அப்படிங்கிறது எதுக்குன்னா இது வந்து VMCயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து CNC மிஷினில் M06 யூஸ் பண்ண மாட்டாங்க. VMC மிஷினில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. டூல் சேஞ்சிங்க்காக யூஸ் பண்ணுறது. டூல் சேஞ்ச் கமெண்ட் வரும். M06 M6 அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா M8ங்கிறது என்னென்னா CNC மிஷினில் வந்து கூலண்ட் ஆயில் ஆன், ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் கூலண்ட் ஆயில் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆன் ஆகும். M8ன்னு கொடுத்துட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆன் ஆகும். அதுக்கப்புறம் M9 அப்படின்னு நம்ம கொடுத்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இப்போ ஆன் ஆன கூலண்ட் ஆயில் வந்து ஆஃப் ஆகும். இங்கே பாருங்கள் ஆன் ஆகிருக்கா, இப்போ ஆஃப் ஆகிடும்.
M8 M9 இது ரெண்டுமே கூலண்ட் ஆயில் ஆன் ஆஃப் கண்டிஷனில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா M98 அதை பார்க்கணும். M98ங்கிறது சப் ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணுறது. இப்போ வந்து CNC மிஷினில் வந்து ஒரு ப்ரோக்ராமும் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டூலும் வந்து ஹோம் பொசிஷனுக்கு வந்து அடிஷ்னலாக போயிட்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் மெயின் ப்ரோக்ராமில் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த காமனாக ஸ்டாண்டர்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம போட தேவையில்லை. அதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ சப் ப்ரோக்ராமில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் சப் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக் எடிட்டில் போய் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது 6ஆம் நம்பர் மிடில் ரெஃபரன்ஸ்னு நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் M98 போட்டுட்டு சப் ப்ரோக்ராம் கால் பண்ணிட்டோம் அப்படின்னா M99 கடைசியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த M99 படிக்கும்போது மறுபடியும் அது வந்து என்ன ஆகும்னா மெயின் ப்ரோக்ராம்லேயே வந்துடும். இப்போ நீ M98 P6ன்னு கொடுத்தோம்னா அந்த சப் ப்ரோக்ராம் கால் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து மெயின் ப்ரோக்ராமுக்கே வந்துடும். இது வந்து ஒரு கோடில் வந்து ரொம்ப நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சப் ப்ரோக்ராமில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு வரும். இது வந்து CNC மிஷினில் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு கோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M10 M11 இது கொடுத்தோன்னா சக்கு கிளாம்பிங் அண்ட் டீக்ளாம்பிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். M10 M10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா சக்கு டீக்ளாம்பிங்கும் கிளாம்பிங்கும், M11 கொடுத்தோன்னா டீக்ளாம்பிங்கும் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M30 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ரீசெட் ஆகும். கடைசியில் எல்லா ப்ரோக்ராம்லேயும் கடைசியில் M30 கொடுத்துருப்பாங்க. ஓகே.